இல்லைங்க எனக்கு ஜோசியெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் ஜோசியன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க ஸ்டூடெண்ட் விக்னேஸ்வரன் கூட அப்படித்தாங்க சொல்றாருன்ற மாதிரியான விஷயங்கள் வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இட்ஸ் ஆன்லி டாபிக் ஆஃப் திருமண பொருத்தம் வில் பி டிஸ்கஸ். ஓகே பிரதர், என்ன டே வித் ஆதித்ய குருஜி 21 பிப்ரவரி 2026. ஒரு கொமெண்ட் என்ன பாதிச்சதுன்னா, யூடியூப்ல ஒருத்தவங்க கொமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமைவது பெரிய பாக்கியம் அப்படின்னு. அப்புறமா தான் நினைச்சேன், ஆமா நம்ம தானே அடிக்கடி போறோம், சரி அவங்கள இங்க வர வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவை மலேசியாவுக்கு வர வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பயன்படுத்த ஐயா கேட்ட உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது நான் என்னன்றதை அப்புறம் சொல்றேன். சரி, அப்போ இந்த இடத்துல நீங்க கேக்குறீங்க, அந்த இடத்துல வந்து திருமணம் பொருத்தம் மட்டும்தான் பேசுறீங்களான்னு கேட்டா, இல்லைங்க. ஒரு 2 ஹவர் வந்து ஐயாவோட குருஜி ஐயாவோட, அதாவது ஆதித்ய குருஜி ஐயாவோட Q&A செஷன் இருக்கு. வர்றவங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் இல்ல, அந்த குறிப்பிட்ட டைம் அந்த ஹால் நமக்கு அனுமதிச்ச டைம் வரைக்கும் Q&A செஷனா போகும். ஓகேங்களா? இந்த இடத்துல 200 சார்ஜஸ் வச்சிருக்கிறோங்க. ஏன்னா நாங்கெல்லாம் கோடீஸ்வர வள்ளல்லாம் கிடையாது. வர்றவங்களுக்கு பார்க்கிங் வசதியிலேருந்து, ஹால் வசதியிலேருந்து, ஃபுட் வசதியிலேருந்து, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டீ டைம் வரைக்கும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, இது மாதிரியான அமைப்பு ஐயா வர்ற போகக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்றதுனால சார்ஜஸோட தான் பண்ணுறோம், சும்மா பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? இதுல குறிப்பிட்ட சில காலகட்டத்துல ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சில பிகினிங்ல சில விஷயம் பண்ணோடனே ஐயா தான் பேசுற மாதிரி இருக்கும். ஐயாவுடைய டாபிக் உங்களுக்கான ஜோதிட சந்தேகம். இல்லைங்க எனக்கு ஜோசியெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் ஜோசியன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க ஸ்டூடெண்ட் விக்னேஸ்வரன் கூட அப்படித்தாங்க சொல்றாருன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தாராளமா அங்க வந்து சொல்லுங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் தான். உங்களுடைய எதிர்கருத்துக்களும் வந்து அங்க பேசலாம். ஐயா கிட்ட உங்களோட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஜோதிடம் இப்படி பொய்யா இருக்குன்ற மாதிரியான விஷயம் சொல்லுங்க. ஓடி ஒளிய மாட்டாங்கங்க. ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. ஜோதிடம் புரிஞ்சவங்களாக இருந்தா ஜோதிட கேள்விக்கு ஓட மாட்டோம், நின்று பதில் சொல்லுவோம். என்னோட இந்த 3-4 வருஷமும் நீங்க கேட்குற கேள்விக்கு தாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தனியான மார்க்கெட்டிங் நாங்க செய்யறதே இல்லை. சில இடத்துல ஜோதிடம் பார்த்துட்டு வந்த நீங்க தான் போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன்கிட்ட போங்க அவன் சொல்லிடுறான் என்னன்ட்டுன்னு. இப்படிதான் ஜோதிட அமைப்பு இருக்கு. அது மட்டும் டாபிக் இல்லை, அது நான் சஜஸ்ட் பண்ண டாபிக். ஆனா அங்க அந்த டாபிக் வராதுன்றது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நானே இந்த அமைப்புகளில் பேசுவேன்றது என்னுடைய தனி அமைப்புங்க. சரிங்களா? கண்டிப்பா எல்லாரும் வாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேக்ஸ் வரைக்கும் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஈஸியா ஒரு அளவுக்கு ஃப்ரீயா எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். 300க்கும் மேற்பட்டு வந்தா கூட ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீம் சொல்லியிருக்கிறாங்க. அப் டு யூ கைஸ், நீங்க வர்றதை வச்சு தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அங்க நீங்கள் நீங்க கேட்கிற கேள்விக்கு அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள கேட்கிற கேள்விகளுக்கு ஐயா அவர்கள் நிறுத்தி நிதானமா பதில் சொல்லுவாங்க. நான் ஐயாவோட ஒரு 3-4 மாநாடு கலந்துருக்கிறேன், தனியா கிளாஸ் எல்லாம் கலந்துருக்கிறேன். சில விஷயத்த கேட்டீங்கன்னா நிறுத்தி நிதானமா பொறுமையா பதில் சொல்லுவாங்க, குடுகுடுலாம் ஓடாம. சரிங்களா? நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வணக்கம்.